யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, காலம் வந்த பிறகு என்னை வந்து பாருங்கடா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதாவது முதல் வரி கரெக்டு, ரெண்டாவது வரியில் நானாக சொல்கிறது. காலம் வந்த பிறகு என்னை வந்து பாருங்கடா, உங்களெல்லாம் நம்பி நானே இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய என் கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. என்றைக்குமே ஆண்டவன் பைபாஸில் போவைப்பான். ஒரு ரூட்டு கடந்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு தான் தெரியும் கன்னிராசிக்கு, அச்சோ மிஸ் பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல இப்படி கடந்திருக்கக்கூடாது. ஒருத்தரை சந்திச்சிருவோம், சந்தித்த பிறகு ஐயோ இந்த ஆள்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது. நிறைய சான்சஸை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிவிடுவோம். அப்புறமா தான் அந்த சான்சஸை திருப்பி எப்படி கொண்டு வரலான்னு கண்டுபிடிச்சி அதே வேவை இன்னொரு ரூட்டில் பிடிச்சி மீண்டும் அதே பைபாஸில் வரக்கூடிய ஆற்றல் கன்னிராசிக்கு உண்டு. அதனால் ஆண்டவன் என்ன பண்ணுவான், 2 சான்ஸ் எப்பயுமே கன்னிராசிக்கு கொடுப்பான். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னா டோன்ட் ஃபீல், இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும், உண்டு. நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கனவு தான் முக்கியம். கனவு நிறைந்த உலகம், நிறைய கனவு காண்றோம். அந்த கனவு நிறைவேறணுமே, அதுக்கு என்ன பண்ணணும், நம்பிக்கை வேணும். இந்த கன்னிராசிக்கு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அப்போ தான் உங்கள் கனவு நிறைவேறும். நிறைய சறுக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதையெல்லாம் துச்சமாக தூக்கி போடுங்க. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக சந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா. ஆனால் கிரகங்களும் ஜாதகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை விட இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த பதிவோட முடிவில் ஒரு 11 பாயிண்ட் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசி கன்னி ராசி, ராசியில் புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2வது வீடு பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி, அதில் ரொம்ப முக்கியம் சனி உச்சம் பெற்றிருக்கிறார். 5வது வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், சனியோடைய வீடு. என்ன பெரிய டேலண்ட் பர்சன் சார் நீங்கள். உடம்பே சரியில்லைனாலும் வேலையை முடிச்சுட்டு தான் போய் ரெஸ்ட் எடுக்க தோணுமே தவிர, அந்த உடம்போடு முடியலைனாலும் ஆஃபீஸ் திறப்பீங்க, ஆஃபீஸுக்கு வருவீங்க, ஒருத்தர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. 100% ஜுரம் இருக்கும், 100. அதை பற்றிலாம் கவலையே படாமல் அந்த வேலையை முடிப்பீங்க சார். என் பிள்ளைகள், நான் சொல்கிறது உண்மைதானே? உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், எவனாவது ஒருத்தவன் கைத்தட்டி பாராட்டி நீ நல்லா இருப்ப, நீ செய்வேன்னு சொல்லிட்டா போதும், அவனுக்காக உசுரையே கொடுப்பீங்க. இதுதான் உண்மை. உங்களை என்கரேஜ் பண்ணால் போதும், உங்களுடைய பலம். அப்படிப்பட்ட அந்த கன்னிராசிக்காரங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோக்கஸ் தான் உங்களை உயர்த்தும். எந்த காரியத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும். ஆனால் நிறைய நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் சில காரியங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2வது விஷயம், நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நிறைய விஷயத்தில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்க, அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்களோ அந்த இடத்துலலாம் நாராயணா நாராயணா நாராயணா, ஓம் நமோ நாராயணா 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 சொல்லிக்கிட்டே இருங்க. டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டீங்க. ஆமாம், அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கன்சிஸ்டன்சி தான் சீக்ரெட். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுடைய சீக்ரெட். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி என்ன தெரியுமா, உங்களுடைய டிசிப்ளின் தான் உங்களுடைய ஃப்யூச்சர். அதை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. நீங்கள் ஒரு பூ வச்சு அவங்களும் பூ வச்சுப்பாங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டு அவங்களும் அதை செய்வாங்க. நீங்கள் ஒரு ஷாப் திறந்தீங்கன்னா அவங்களும் ஷாப் திறப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு இருக்கும். அதை எல்லாரும் இன்னொருத்தவங்க அதை காப்பி அடிப்பாங்க. அதுதான் உங்களோட ஃப்யூச்சர். அதை தெரிஞ்சு அதனால் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸை நிறைய கண்ட்ரோல் பண்ணுங்க. அங்கே தான் மிஸ்டேக் ஆகுறீங்க. நிறைய கன்னிராசிக்காரர்கள் உடனே என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா அப்செட் ஆகிடுவீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வந்துடும். இந்த மாயை வலையில் கண்டிப்பாக விழுந்துடாதீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது தான் மந்திரம் மாந்திரிகம் இது மாதிரி விஷயத்தில் போகிறது, நம்ம மேலே நம்பிக்கை இருந்தும் இன்னொருத்தவங்களை நம்புறது, இதெல்லாம் வேண்டாம். கன்னிராசி இன்னிலேருந்து இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஒரு ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகுறீங்கன்னா உடனடியாக உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஃபெயிலியர் தான் உங்களை ஃப்ரெண்டு. உங்களோட ஃபெயிலியர் தான் உங்கள் ஃப்ரெண்டு. அந்த ஃபெயிலியர் தான் உங்கள் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு தான் உங்களை சக்ஸஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்,
உங்கள் ஃபெயிலியரை நீங்கள் ஃப்ரெண்டாக்குங்க. எதில் ஃபெயிலியர் ஆனீங்க அதை கண்டுபிடிங்க, அதை ஃப்ரெண்டாக்குங்க. அந்த ஃப்ரெண்டே உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளவு தான். என்ன காரணம்? புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கார். 2ஆம் இடத்துல சுக்கிரன். ஆசைப்படுறோம், ஆசைப்படுறதுக்கு தப்பே கிடையாது. நிறைய ஆசைப்படுங்க. உங்களை ஒரு கவரேஜ் பண்ணிங்க, உங்களோட ஸ்ட்ராங்காக்கும். உங்கள் கவரேஜ், அதாவது நீங்கள் என்ன கவரேஜ் பண்ணுறீங்களோ அது உங்களை ஸ்ட்ராங்காக்கும். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களை டவுட் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி செல்ஃபாக உங்களை டவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை டெம்பரவரியாக வச்சுங்க. அந்த டவுட் டெம்பரவரியாக இருக்கணும். அதை நம்பிடாதீங்க. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதவன்லாம் பெரிய ஆளாகிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் பேசும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணி பேசுங்க. கையை இப்படி முகபாவனை, இந்த ஆக்ஷன் உங்களை பேசப்படும். உங்கள்கிட்ட அந்த பவர் உண்டு. இந்த அமைதியாக அது பாருங்க, கை கால்லாம் ஆட்டாமல் அதெல்லாம் வேண்டாம். உங்களை இன்னொருத்தவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் பேசணும் முதல்ல. அதுதான் அந்த ஆக்ஷன் தான் உங்களை கண்டிப்பாக பேசப்படும். அதே மாதிரி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. யாருக்கிட்டையும் எக்ஸ்கியூஸே கேட்காதீங்க. எக்ஸ்கியூஸுங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. நிச்சயமாக கன்னிராசி பிரபலமாக போகிறீங்க. உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. உங்கள் கனவு நிறைவேறப் போகிறது. உங்களுக்கு இருந்த சறுக்கல்கள் தளரப்போகிறது. பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 11 விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக 48 நாள்லேருந்து 90 நாள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் லைஃப் ஒரு மேஜிக்காக மாறப்போகுது. இந்த மேஜிக் லைஃப்பில் இந்த சிவஸ்ரீ கண்டிப்பாக உங்களை ஒரு நாள், இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக அந்த சிவஸ்ரீயோடு உங்களை மீட் பண்ண வைக்கும். வாழ்த்துக்கள். வெயிட் பண்ணுங்கள். 11 விஷயத்தை இப்போ சொல்கிறேன். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள், அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்ரீயை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம். நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல, ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்கிறீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். 2வது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான். மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க. ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது, அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான், அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க.
அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒன் டே டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நேரம், ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா, ஒரு குளியலை போடுற, அங்கேருந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற, அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்று ஒரு படிச்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும். ஒரு திருக்குறள் டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். 8வது, நான் பெரியவன் அல்ல. நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்ச நாள், அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததிலிருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் இன்னொரு அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன அந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை
மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.